அதாவது திடீர்னு ஸ்டாலின் வந்து பிரதமர் கட்ட பஞ்சாயத்து பண்றாருன்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு சட்டம் அடிச்சு விட்டு கொண்டிருக்கிற காரணமே அதுதான். நானும் இனிமே கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு முயற்சி பண்ணலாமேன்னு. என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கிருக்கீங்க? ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? பாஸ் டான் ஃபார்மேட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். அதாவது ஒரு வயிற்றெரிச்சல்ல என்ன கனவு கண்டார்? இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், நாம திமுக ஆட்சிக்கு வரலாம், தான் முதல்வர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்தவருக்கு இன்னைக்கு தேர்தல் உடனடியா வராதனால வயிற்றெரிச்சல்ல ஒரு பிரதமரை பத்தி இன்ன வார்த்தை பேசுறது கிடையாது. கண்ணியமற்ற ஒரு முறையில பேசி இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் பிரதமரை பற்றி அவர் பேசிய வார்த்தைகளுக்கு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐயோ கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்க உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்லைன்னு சொன்னா திமுக என்னென்ன கட்ட பஞ்சாயத்து பண்றதுங்கிறது எப்படி? திமுக வீட்டுல எல்லாரும் ஹிந்தி பள்ளிக்கூடத்துல சிபிஎஸ்இல படிக்க வைக்கிறது எக்ஸ்போஸ் பண்ண ஒரு திட்டம் கொண்டு வர போறோமோ அது மாதிரி இதுவும் செய்ய வேண்டியிருக்கும். வர வர வரம்பு மீறி திராவிட முன்னேற்ற செயல்தலைவர் செயல்பட்டு கொண்டிருக்கார். பிரதமர் பற்றி இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் அநாகரிகமாத்தின் உச்சக்கட்டம். அவரோட விரக்தியின் விளிம்பில் அவர் இருக்கார். புரியுது எனக்கு. எப்படிதான் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. வர ஊடகத்தில் இருக்கிற நம்ம நிருபர்களும் ஆங்கர்ஸுமே மோடி தமிழ் விரோதி இன்னைக்கு காலையில் நடந்த நான் சொல்ல முடியும். அதனால தயவு பண்ணி சொல்றேன், go deep into the constitution. You kindly change the mindset of anti-Modi mindset மாத்துங்க. You kindly क्या करते I can't answer हैं? you. क्या बोल रहे Indian. வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா, இதாப்பா எட்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வந்துட்டா உடனே சொன்னதுக்கு நான் சரி வந்து பீதிய கிளப்பலாம், என்னப்பா நியாயம்?